சேலம் திருமணி முத்தாற்றில் பாசன பகுதிகளை தூர்வாரும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருமணி முத்தாறு ராஜவாய்க்கால் ஓடை கொண்டால்பட்டி பகுதியில் பாசன நீர் வழங்கும் முக்கிய வழித்தடமாக இருந்து வருகிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கும் 340 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கொட்டனத்தான் ஏரிக்கும் நீர் வழங்கி வந்தது. கடந்த சில மாதங்களாக குப்பைகள், இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதால் நீரோடை அடைப்பு ஏற்பட்டு ஏரியுக்கும் சுற்றுவட்டார விவசாய நிலங்களுக்கும் நீர்வரத்து தடை செய்யப்பட்டது. இதனால் விவசாயிகள் மற்றும் கால்நடைகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். இந்த நிலையில் விவசாயிகள் பலமுறை கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து இன்று நீர்வளத்துறை சார்பில் 33 மீட்டர் நீளத்திற்கு ஓடை தூர்வாரப்பட்டது. தொடர்ந்து முழு பகுதிக்கும் கம்பிவேலி அமைக்கும் பணியும் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவசாயிகள் தொடர்ந்து இன்னைக்கு ஜாரிகோட்லாம்பட்டி பாசன பகுதி வாய்க்கால் கரை உடஞ்சி நாங்க தமிழக அரசு சென்ற ஆண்டு கோரிக்கை கொடுத்தங்க. வெறும் குப்பையெல்லாம் கொட்டுறதுனால திருமணி முத்தாறு ராஜவாய்க்கால் கரை உடஞ்சி எங்களுக்கு பாசனம் கடுமையான பாதிப்பு. ஆடு மாடு தண்ணி இல்லாத இருக்கிறோம், தீனி இல்லாத இருக்கிறோம். எங்களுக்கு கரையை வலுப்படுத்தி கொடு, கரை உடஞ்சு கிடைக்காட்ட சென்ற ஆண்டு 1.5 லட்சம் செலவு பண்ணி எங்களுக்கு கரையை கட்டி கொடுத்தாங்க. மீண்டும் அதே இடத்துல இரவு பகலமா தேவையற்ற கழிவுகள் மர்ம மனிதர் கொட்டுறதுனால வாய்க்கால் முழுதுமே கழிவுகள் அடைக்கப்பட்டு தண்ணி புறம் ஏரிக்கு முழுமையா வரல. பாசன பாதிப்பு. மீண்டும் மழை வந்தால் இந்த குப்பைகள்லாம் போய் கரையை மூடி கரை பூரா வலிஞ்சு கரையுடைய நிலைமையில் இருக்கு. நீர்வள ஆதார அமைப்பு அலுவலகத்தில் நாங்கள் விவசாயிகள் சார்பில் மனு கொடுத்தோம். எங்களுடைய கோரிக்கை ஏற்று இன்னைக்கு நீர்வள ஆதார அமைப்பு இந்த பகுதியை தூர்வாரி நெடுவுலி எங்களுக்கு கம்பி வேலி அமைச்சு கேட்டோம். கம்பி வேலி போட்டு தரவா சொல்லி வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு கம்பி வேலி போடுற பணி நடைபெறுதுங்க. இதனால் நீர்வளத்துறைக்கு எங்களுடைய பாசன விவசாயம் சார்பில் நாங்கள் திருமணி முத்தாறு ராஜவாய்க்கால் ஏரி பாசன சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த குப்பை கொட்டுறதுனால எங்களுக்கு கரை புறமா இன்னைக்கு 100 அடி அகலங்க. திருமணி முத்தாறு ராஜவாய்க்கால் 40 அடி அகலத்துல இருந்தது. ஒரு காலத்துலதான் வண்டியில வரும். கொட்டனத்தா ஏரியில அந்த கரை மேல்தான் தடமை. இதை பூரா ஆக்கிரமம் பண்ணி இன்னைக்கு கரை சின்னதம் இல்லாத இருக்கிற வாய்க்காலும் மூடிடுறாங்க. வாய்க்கால் மூடுறப்ப அதிக வெள்ளத்தண்ணிகள் வரப்போ கரை வரைஞ்சு கரை உடஞ்சி போயிருது. இதனால விவசாயிகள் சென்றாண்டு கடுமையான பாதிப்பு. நட்ட நெல்லுகள், ஆடு மாட்டுக்கு வச்சு தீவனம் பூரா முழுமையாவே எல்லாம் பாதிப்பாகி போச்சுங்க. மீண்டும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு இந்த பகுதியில் பிளக்ஸ் வச்சு எங்களுக்கு எச்சரிக்கை பலகை வச்சு வேலி போட சொல்லி கோரிக்கை கொடுத்தோம். எங்களுடைய கோரிக்கையை நீர்வளத்துறை செயற்பொறியாளர்கள் ஏற்று இன்னைக்கு அந்த பணி நடைபெறுகிறதுங்க. இதனால தமிழக அரசுக்கும் செயற்பொறியாளர் ஐயா அவர்களுக்கும் அப்புசாமி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க.